பிரேமா நேற்று வீடியோவில் ஒரு ஹிண்ட் சொல்லியிருந்தீங்களே, இன்னைக்கு வந்து ஃபெட்டோட மீட்டிங் நடக்க போகுது, யூஎஸ்ஏ எக்கனாமியில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது, அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், கண்டிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நாள் தான். நிறைய விஷயங்கள், ஒரு 3 முக்கியமான நிகழ்வுகள் வந்து நடந்தேறியது. அதையொட்டி வந்து யூஎஸ்ஏவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது. நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபெட்டோட மீட்டிங்கை ஒட்டி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஈவன் வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு இப்போ முடிவு பண்ணால் கூட அது வந்து இந்த ஃபெட்டோட மீட்டிங், அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன கட் பண்ண போகிறாங்களா என்ன, இந்த மாதிரியான டெசிஷன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இல்லை ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இவங்களோட டெசிஷன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அதுதான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய நாள், நிறைய விஷயங்கள் நிகழ போகுதுன்னு அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். 2A ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ 2A ட்ரெஸ்ஸஸில் வந்து நம்ம டிசைனர் சாரி, ஹாஃப் சாரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்கலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இன்னைக்கு தானே இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் கூட வந்துச்சு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு தான் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு. நேத்து தான் வந்து ஜாப் ரிப்போர்ட்டும் வந்துச்சு. கரெக்ட், ஜாப் ரிப்போர்ட், இன்ஃப்ளேஷன் டேட்டா, இந்த மாதிரி வந்து பேக் டு பேக் வந்து விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஜாப் ரிப்போர்ட் முதல்ல வந்துச்சு, நம்ம போன வீடியோல பார்த்தோம். அதான் போன மாசம் வந்து 2,76,000 ஜாப்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு ஒரு நல்ல விஷயம் பார்த்தாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 3.9 4.0% போச்சு. நிறைய வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் எடுத்துட்டு அவங்களுக்கு பதிலாக நிறைய பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நிறைய பேரை வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு புது விவாதத்தை வந்து கிளப்பிச்சு, என்ன ஆகுது ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரியான. ஸோ ஜாப் ரிப்போர்ட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்துச்சுன்னு சொல்ல முடியல, ரொம்ப மோசமான ரிப்போர்ட்னு சொல்ல முடியல. ஸோ அப்படிதான் வந்துச்சு. இன்னைக்கு வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங், அதாவது ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி மீட்டிங் இருக்கிற அந்த நாளில் சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு. அந்த டேட்டா எப்படி வந்திருக்குன்ற சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதாவது ஒவ்வொரு மாசமும் யூஎஸ்ஏவோட இன்ஃப்ளேஷன் பணவீக்க வீதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத கணக்கிடுற ஒரு டேட்டா. ஆனா ஃபெட் வந்து பிசிஇ தான் எடுத்துப்பாங்க, பட் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான ஒரு டேட்டான்னு வச்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா 2 டேட்டா இருக்கு. ஓவரால் சிபிஐ இன்ஃப்ளேஷன், அதுல இருந்து 2 காம்பனண்ட்டை தூக்குவாங்க. ஃபுட் அண்ட் எனர்ஜி மட்டும் தூக்கிட்டு கோர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 காம்பனண்ட் இருக்கு. ஃபுட்டு, எனர்ஜி, ஷெல்டர் அண்ட் சர்வீசஸ், இந்த 4 காம்பனண்ட் இருக்கு. அப்படி பார்க்கும்போது சிபிஐ, ஓவரால் சிபிஐ இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, அது வந்து 3.4 3.3, அதாவது வந்து 0.1% குறைஞ்சிருக்கு. கோர்ன்னு பார்க்கும்போது, அதாவது ஃபுட் அண்ட் எனர்ஜியை தூக்கிட்டு மற்றதெல்லாம் எப்படிப்பா பணவீக்கம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3.6 3.4, 0.2% வந்து குறைஞ்சிருக்கு. கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயம் தானே பிரேமா? நல்ல விஷயம் தான். அதாவது வந்து அவ்வளோ பெரிய நல்ல விஷயமா அப்படின்னு வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். முதல்ல வந்து நீங்க ஸ்கிரீன்லயும் பாக்குறீங்க, நம்மளோட சொன்ன மாதிரி வந்து 3.4, 3.6 3.4 நல்ல விஷயம் தான். நீங்க வந்து பீக்ல இருக்கும்போது செப்டம்பர் 2022 வந்து 6.6 இருந்தாங்க. அதே வந்து ஓவரால் பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜூன் 2022 வந்து 9% போயிருந்தாங்க. ஸோ எல்லாருமே அதான் சொல்றாங்க, இப்போ இந்த 9% அதுலேருந்து எடுத்துட்டு பாருங்களேன், இப்போ வந்து 3.3%. இவ்வளோ பெரிய ஒரு ப்ராக்ரஸ் நடந்திருக்கு. அதாவது 2 இயர்ஸ்க்குள்ள வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த ஒரு விஷயத்த பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த 1 இயர்ல எப்படி வந்து டிஃபர் ஆயிருக்கு அப்படின்னு பாரு. ஒரு ஜனவரிலேருந்து எடுத்துட்டா 3.9, ஓகேங்களா, உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, கோர் 3.9. அதே வந்து ஜனவரியில் ஓவரால் 3.1. ஸோ இந்த ஒரு இடம் தான் எனக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புது. ஓவரால் 3.1 இப்போ 3.3 தான் வந்திருக்கு. அதாவது ஏற்கனவே கம்மியாக தான் இருந்திருக்கு இந்த வருஷமே. அதுலேருந்து திரும்ப ஏறி திரும்ப இறங்கி ஸ்ட்ராங்காக வந்து நம்மளால சொல்ல முடியல. கோர் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க, கோரை பார்க்கும்போது ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுது. பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு கொஸ்டின் மார்க் வருது. என்ன சொன்னாங்க? ஆமா, ஃபெட் சேர்மன் ஜெரோமி பாவலும் இதை தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க, இதே தான் சொன்னாங்க. அதாவது இந்த ஒரு டேட்டா இப்போ வந்து 0.1%, 0.2% குறைஞ்சிருக்குங்கிறத வச்சு மட்டுமே வந்து நம்ம வந்து எக்கனாமி ரெக்கவர் ஆயிடுச்சு, நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் நமக்கான ஸ்ட்ராங் டேட்டா வரணும். பட் இது ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒரு டேட்டாவை இன்னும் நம்ம வந்து ஃபர்தர் அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இது நிறைய 4 காம்பனண்ட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு காம்பனண்ட் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணிருக்கு, எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு ஸ்க்ரீன்லயும் பார்க்க முடியும். ஃபுட்டு பார்க்கும்போது 2.1%, 2ங்கிறது தான் ஃபெட்டோட பெஞ்ச் மார்க். ஸோ 2.1ங்கிறது ஓகே தான். ஃபுட் அட் 1 ஹோமுங்கிறது 1%. இதுல என்ன தெரியுது, வீட்டு சாப்பாடு தான் நல்லது உடம்புக்கும் பர்சுக்குமேனு தெரியுது. ஏன்னா வந்து வீட்டில் ஃபுட் அட் ஹோம் வந்து வெறும் 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் இது போகும்போது அது அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும். ஃபுட் அவே ஃப்ரம் ஹோம் வந்து 4%. ஸோ எது வந்து பெஸ்ட்டுன்னு நீங்கள் பார்த்துங்க. அடுத்து வந்து அதுலேயுமே வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்காங்க. ஜூஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் எவ்வளோ வந்து ப்ராக்ரஸ் ஆகிருக்கு. முக்கியமாக எக்ஸ் வந்து 3%, அது பரவாயில்ல. ஏன்னா வந்து
ஒரு காலத்து வந்து 6-7% போயிருந்தது. இப்போ முட்டை விலை வந்து கணிசமாக குறைஞ்சிருக்குங்கிறது சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயம். ஸோ ஃபுட்டுன்னு பார்க்கும்போது உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, அது எனர்ஜின்னு பார்க்கும்போது 3.7%. ஏன் வந்து ஓவராலாகவே இன்ஃப்ளேஷன் டேட்டா நல்லா வந்துச்சுன்னா, முக்கியமான விஷயம் கேசோலின் பிரைஸ் கம்மியாக இருந்தது. ஒரு காலத்தில் வந்து இங்கே வந்து ஒரு கேலனுக்கு வந்து ஒஹாயில் வந்து $2 கம்மியாகலாம் நாங்கள் போட்டிருக்கோம். இன்னைக்கு போடும்போது 3.5 சம்திங் ஏதோ இருந்தது. பட் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து அதாவது 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது லோ. இப்போ ஷெல்டர் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. ஆமாம், உங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும். ஷெல்டர் இன்ஃப்ளேஷன் பார்க்கும்போது 5.3% ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ரெண்ட் கட்டுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மார்கேஜ் கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போ அதிகமாக தான் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஓப்பன் சீக்ரெட் தான். ஆனால் வந்து இது கணிசமாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் நிறையா லீஸ் வந்து எண்ட் ஆக போகுது. அந்த லீஸ் எண்ட் ஆகும் போது புது லீஸ் வந்து போடுவாங்க. புது லீஸ் போடும்போது அப்போ வந்து மார்க்கெட் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்தா போடுவாங்க. ஸோ குறையுங்கிறது தான் வந்து எல்லாரோட அனுமானமாக இருக்குது. சர்வீஸ் இன்ஃப்ளேஷனும் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து வீடு வச்சுருந்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணியிருக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் அமெரிக்கன் ஹோம் ஷீல்டு இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்கள்ட்ட வந்து சர்வீஸ் ரைஸ் பண்ணால் அவங்க ஆள் அனுப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. முன்னெல்லாம் அப்படி சர்வீஸ் ஆள் வரதுக்கு வந்து $75 வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து $25 அதிகமாகிட்டு $100. ஸோ அது கண்கூடாவே ஒவ்வொரு விஷயத்துலையும் கண்கூடாவே இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வந்து தெரியுது. கடைக்கு போய் கிராசரி வாங்குறதுல தெரியுது. எல்லா விஷயமும் இன்சூரன்ஸ், முக்கியமான இன்சூரன்ஸ் ரொம்ப அதிகம். கார் இன்சூரன்ஸ் ஒகாயில தான் ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ எக்கச்சக்கமாக கட்டிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் டெக்சாஸ் கலிஃபோர்னியா இருந்தால் அதுக்கு மேலே கட்டுவீங்க. ஸோ இங்கே வந்து ஓவராலாகவே இன்சூரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. யூஸ்டு கார் வந்து இப்போ ரீசெண்ட் டேட்டாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏர்ஃபேர் வந்து கம்மியாக இருந்திருக்கு டேட்டாவில். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்படி மிக்ஸ்டாக தான் வந்திருக்கு. பட் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது 0.1%, 0.2% குறைச்சதே சந்தோஷமான விஷயமா எடுத்துக்க வேண்டியதுதான். பிரேமா, நிறைய பேர் இந்த கொஸ்டினை கேட்டுட்டே இருக்காங்க. வீடு வாங்குறவங்க எல்லாம் முக்கியமா இதை கேட்கறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமான்னு. கரெக்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும், அப்போ நம்ம வந்து வீடு வாங்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு உண்மை சொல்லணும்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதாவது வருஷத்தோட ஆரம்பத்தில் ஃபெட் ஜெரமி பவல் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 3 கட்டு பண்ணுவோம், 5.5% இருக்கிறத 3 கட்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா 4.75% குறைப்போம். அப்படிங்கும்போது எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்தது, மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு, ஹவுஸ் வாங்குறவங்களோட எதிர்பார்ப்புலாம் என்ன இருந்ததுன்னா, கண்டிப்பா மார்க்கெட் குறையும், ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஹவுஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்தது. ஸோ இது வரைக்கும் டேட்டா வச்சு பார்க்கும்போதே ஃபெட்டோட சேர்மன் பாவல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இன்னும் எங்களுக்கு வந்து டேட்டா தேவைப்படுது, இதை வச்சு நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு அவங்க வந்து தீர்மானமாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மீட்டிங் முன்னாடியே தெரியும் இந்த மீட்டிங்ல ரேட் கட் பண்ண போறது இல்ல. ஸோ ரேட் கட் பண்ணல. ஓகேவா? இப்போ அடுத்த ரேட் கட் எப்போ பண்ணுவாங்க? இல்லை 3 ரேட் கட் இருக்கானா? 3 ரேட் கட் கிடையாது. நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லிட்டோம், அவங்க 3 ரேட் கட்னு சொன்னா கூட 1 தான் பண்ண முடியும், மேக்ஸிமம் 2 பண்ண முடியும். இப்போ தீர்மானமாக சொல்லிட்டாங்க ஒரே ஒரு ரேட் கட் தான். அதாவது 5.5% இருந்து 5.25% தான் எடுத்துட்டு போறாங்க. அது எப்போ பண்ணுவாங்க? அது வந்து செப்டம்பர் பண்ணுவாங்க. நிறைய பேரோட எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் டிசம்பர் கூட பண்ணலாம். அதாவது வருஷத்தோட கடைசியில கூட பண்ணலாம் அந்த ஒரு ரேட் கட். அதனால நீங்க இப்ப வீடு வாங்குறீங்கன்னா ரேட் குறைஞ்ச பிறகு வாங்கலாம்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு வீடு வந்து நல்ல பிரைஸ்ல ஹவுஸ் கரெக்ஷன் ஆகி நல்ல பிரைஸ்ல கிடைக்குதுன்னா அந்த மார்க்கெட்ல போயிட்டு அதுக்கப்புறம் கூட, ஏன்னா கண்டிப்பா வந்து அடுத்த வருஷம் வந்து ஒரு 4 ரேட் கட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 2 ரேட் கட்டாவது பண்ணுவாங்க. இந்த வருஷம் ஒரு ரேட் கட் பண்றாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க்கெட்ல அடுத்த வருஷம் கிடைக்கும். அப்ப நீங்க ரீஃபைனான்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வீடு நல்ல பிரைஸ்ல வரும்போது விட்டுறாதீங்க. ஜஸ்ட் லைக் ஒரு அட்வைஸ் மாதிரி. பட் நீங்க வந்து நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணி வீடு வாங்கலாமா என்னன்னு முடிவு பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல எனக்கு எப்படி? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆப்வியஸா வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து கூலிங் ஆஃப் அப்படின்னு வந்த பிறகு எல்லா நியூஸ் சேனலும் வந்தது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பிச்சுட்டு போயிடுச்சு அப்படிதான் வந்து சொல்லணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டேவும் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் பண்ணாங்க. எல்லா இண்டெக்ஸ், S&P 500 இண்டெக்ஸ், நாஸ்டாக், இந்த மாதிரி எல்லா இண்டெக்ஸும் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைய நாள் ஒரு பொன்னாளாக தான் வந்து அமைஞ்சுது. பட் ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட் என்னன்னா, ஒரு ரேட் கட் கண்டிப்பாக இருக்கு. இது வந்து வருஷத்தோட ஆரம்பத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ செப்டம்பர் டிசம்பரான்னு தெரியல, பட் அந்த நேரத்துலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் தட்டி விட்டு போங்க. Thanks for watching this video, friends. நன்றி.